வணக்கம். அனுபம் ரசாயன் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தகவலை விரைவாக பார்க்கலாம். இந்த வீடியோல கம்பெனிய பத்தி பார்க்கலாம். கம்பெனியுடைய ஐபிஓ டீட்டெயில்ஸான ஃபண்ட் சைஸ், டேட்ஸ் என்ன, எவ்வளவு இன்வெஸ்ட் செய்யணும், இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போறாங்க, ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா இல்லை ஆல்ரெடி பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா போன்ற விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, ஆப்ரேட்டிங் ரெவென்யூ, ப்ராஃபிட், ஏர்னிங்ஸ் பெர் ஷேர், பிஇ மற்றும் டெப்ட் ரேஷியோஸை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் முதலீடு பண்ணாதீங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ், கம்பெனியுடைய ரெட்டரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய புரிதலை உங்ககிட்ட சொல்கிற வீடியோ மட்டுமே. அதே மாதிரி உங்களுடைய புரிதல் என்ன இந்த கம்பெனி பற்றி அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். முதல்ல கம்பெனியை பற்றி விரைவாக பார்க்கலாம். 1984ஆம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த கம்பெனி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் தயாரிக்கிறது தான் இவங்களுடைய முக்கிய பிஸ்னஸ். இவங்க பிஸ்னஸை 2 கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க. லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் ஒன்று, இரண்டாவது அதர் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ். ஸோ லைஃப் சயின்ஸ் ரிலேட்டட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கீழே ஆக்ரோ கெமிக்கல்ஸ், பர்சனல் கேர் மற்றும் ஃபார்மசியூட்டிக்கல் செக்டரை சார்ந்த கம்பெனிஸ்க்கு இவங்க கெமிக்கல்ஸை வழங்குறாங்க. ஆக்ரோ கெமிக்கல்ஸ்னு சொல்லும்போது இன்செக்டிசைட், ஃபங்கிசைட், ஹெர்பிசைட் போன்ற ப்ராடக்ட்ஸ் தான் செல் பண்ணுறாங்க. பர்சனல் கேரில் ஆன்டி பாக்டீரியல் அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கீழே பிக்மெண்ட்ஸ், டைஸ் தான் கொடுக்குறாங்க. பாலிமர் அடிட்டிவ்ஸ் வேறொரு ப்ராடக்ட் இது கீழே வருது. கம்பெனிக்கு 6 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. 6மே குஜராத்தில் தான் இருக்குது. அதில் 4 சூரத்துலேயும் 2 ஜகாதியா அப்படின்ற ஒரு இடத்துலையும் இருக்குது. கம்பெனி அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்கிறது, அவங்கக்கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீம் இருக்குது. அதுதான் அவங்களோட மெயின் பாசிட்டிவாக சொல்கிறாங்க. ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். ப்ரைஸ் பேண்ட் 553லிருந்து 555, 555 தான் அப்பர் பேண்டாக குறிச்சிருக்காங்க. இதில் மினிமம் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 27 ஷேர்ஸ். ஸோ மினிமம் 27 ஷேர்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 27 வாங்கலாம். ஸோ குறைந்தபட்சமாக நாம் அப்பர் பேண்டில் பிட் பண்ணுறோம் அப்படின்னா 14,985 ரூபாய் இதற்காக செலவு செய்ய வேண்டும். சரி, இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ வருதுன்னு பார்க்கும்போது 7,600 மில்லியன் ரூபாய்க்கு ஃப்ரெஷ் இஷ்யூ வரப்போதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. இதில் எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற ரிசர்வேஷனும் சேர்த்து தான். ஸோ 760 கோடி ரூபாய் இது வழியாக ரைஸ் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. இது அப்பர் பேண்டில் போடும்போது கிட்டத்தட்ட 13.7 மில்லியன் ஈக்விட்டி ஷேர்ஸாக வரும். சரி, ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களான்னு பார்க்கும்போது என்னுடைய பார்வைக்கு எதுவும் இல்லை அப்படின்னு தென்பட்டது. ஸோ ஒட்டுமொத்த ஃபண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 7,600 மில்லியன் இல்லைனா 760 கோடி ரூபாய். எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ மாதிரி தான் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. சரிங்க, என்ன டைம் டேபிள் ஐபிஓதுன்னு பார்க்கும்போது பிட் ஓப்பனிங் மார்ச் 12ஆம் தேதி, பிட் க்ளோசிங் மார்ச் 16ஆம் தேதி, எப்போக்குள்ளார ஃபைனலைஸ் பண்ணுறாங்கன்னா மார்ச் 19, ரீஃபண்ட்ஸ் மார்ச் 22 ரீஃபண்ட் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. 23 கிரெடிட் பண்ணிவிடுவாங்க யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கோ. 24ஆம் தேதி ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதாவது லிஸ்டிங் டேயாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். திரு ஆனந்த் எஸ் தேசாய், அவர் தான் மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாரு. அவருடைய மனைவி மிஸ் மோனா தேசாய் வைஸ் சேர்மனாக இருக்காங்க. கிரண் சி பட்டேல் சேர்மனாகவும். இது தவிர 3 கம்பெனிகளும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸுடைய ஷேர் ஏதாவது பிளெட்ஜ் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஷேரும் இதுவரைக்கும் பிளெட்ஜ் செய்யப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். சரி, வரப்போகிற பணத்தை கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க? எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூவாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே கம்பெனிக்கு தான் போக போகுது பணம். ஸோ அதில் அவங்களோட கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வழியை பார்த்துருக்காங்க. ஸோ 5,637 மில்லியன் ரூபாய் கடன் அடைக்க போகிறதாகவும், கொஞ்சம் பணம் ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்காக ஒதுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ எண்ணிக்கைன்னு அவங்க சொல்லலை. ஸோ அதுவும் ஒரு விஷயமாக இருக்கும் அவங்க ஃபண்டை யூஸ் பண்ண போகிறது. சரி, ரீட்டைல் போர்ஷனுக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குன்னு பார்க்கும்போது 35% இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு 50%, நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷனுக்கு 15% ஒதுக்கியிருக்காங்க. ஸோ ரீட்டைல் போர்ஷன் 35 அப்படின்றது ஒரு பாசிட்டிவான சைனாக பார்க்கலாம்.
கம்பெனியுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை விரைவாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கம்பெனியுடைய கடந்த 3 ஆண்டுக்கான ஃபினான்ஷியல் டேட்டாவை கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்கிறது. இங்கே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே மில்லியன் ருபீஸில் இருக்குது. இதில் ஒவ்வொரு லைன் ஐட்டமும் டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கலாம். விரைவாக ரெவென்யூ அதிகரிச்சிருக்கிறது பாசிட்டிவான சைன் தான். அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் அதிகரிச்சிருக்கு, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் அதிகரிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே பாசிட்டிவான சைன் தான். ஸோ எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2018 ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு CAGR வழியாக பார்க்கும்போது ஆண்டுக்கு 24.5% அதிகரிச்சிருக்கு. அதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 2019 to 20 மட்டும் பார்க்கும்போது 5.5% அதிகரிச்சிருக்கு. EBITDA ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு சொல்கிறோம். அதுவும் ஆண்டுக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான சைன் தான். எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது 2018 to 20 CAGR காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுங்க, அது வழியாக பார்க்கும்போது ஆண்டுக்கு 35.4% வருது. வெறும் போன வருடம் மட்டும் பார்க்கும்போது, அதாவது 19லேருந்து 20 செக் பண்ணும்போது 44.8% வருது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவான சைன் தான். இதே EBITDA மார்ஜின் பார்க்கும்போதும் 21 இருந்தது 2018. ஆனால் 2019 கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 18.5. ஆனால் மறுபடியும் ஃபினான்ஷியல் இயர் 2020 25.5 ஏறுது. ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் போகும்போது அதுவும் அதிகரித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்த்தோம். எவ்வளவு அதிகரிக்குது அப்படின்னு பார்க்கும்போது 2018 2020 CAGR வழியாக பார்க்கும்போது ஆண்டுக்கு 13.3% இருக்குது. வெறும் போன ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 7.6% இருக்குது. சரிங்க. ROE மற்றும் ROCE, ROE ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி, ROCE ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இரண்டுமே எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. இதில் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 ROE 9 இருந்தது, 2019 அதிகரிக்குது 10. ஆனால் மறுபடியும் 2020 9.6 குறையுது. ஸோ பெரிய வேரியேஷனில் 9க்கும் 10க்கும் இடையில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்க்கும்போது 18 7.5, 2019 8, 2020 8.6. ஸோ மார்ஜினலாக அதிகரிக்கிறதும் நம்ம பார்க்கலாம். சரி, கம்பெனியுடைய கடன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது 2018 2020 வரைக்கும் அதிகரித்து கொண்டே தான் போய் கொண்டு இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2020 டேட்டா பிரகாரம் பார்க்கும்போது 7,613 மில்லியன் ரூபாய்கள் இருக்குது. இது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2020 டேட்டாங்க. ஃபினான்ஷியல் இயர் 2021 டிசம்பர் வரைக்கும் ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க கம்பெனி, ஃபஸ்ட்டு 9 மந்த்ஸ், இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபஸ்ட் 9 மந்த்ஸ். அதன்படி பார்க்கும்போது 7,031.5 மில்லியன் ரூபாய்களாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கடன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த IPO வழியாக வரப்போகிற பணத்தையும் அவங்க சிலதை கடன் அடைக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அது 5,600 மில்லியன் ரூபாய் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு அடைச்சாங்கன்னா கடன் இன்னும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ விரைவாக பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ என்னன்னு தெரியாதவங்களுக்காக, கம்பெனி கடன் எடுத்திருந்தாலும் அதற்குரிய வட்டி கட்டுறதுக்கு அந்த வருடத்தில் வருமானத்திலேருந்து கட்ட முடிய தகுதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கறது தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 2018 4 இருந்திருக்கு, ஃபினான்ஷியல் இயர் 2019 கம்மியாகுது 2.9, ஃபினான்ஷியல் இயர் 2020 இன்னும் கம்மியாகுது 2.34. ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஆனால் 2018 to 20 கம்மியாவது வந்து ஒரு நெகட்டிவ் சைனாக பார்க்கலாம். ஆனால் இப்போது இந்த கடன் ஃபினான்ஷியல் இயர் 2021 டேட்டா படி பார்க்கும்போதும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த IPO வந்ததுக்கப்புறம் இன்னும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சரி, டெப்ட் டு எக்விட்டி ரேஷியோ இது எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக தெரியுது. 0.85 இருந்திருக்கு 2018, 1.22 2019, 1.28 2020 இருக்குது. ஆனால் நம்ம மனதில் கொள்ள வேண்டியது, இப்போ இருக்கிற இந்த IPO வழியாக வந்து கம்மியானதுக்கு அப்புறமாக இதை கால்குலேட் செஞ்சோன்னா இது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தான் டெப்ட் டு அசெட் ரேஷியோவும் 39 இருந்திருக்கு 2018, திருப்பியும் அதிகமாகுது 46, திருப்பியும் 46 கிட்டத்தட்ட தான் இருக்குது. ஸோ இதுவும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த IPO முடிந்தது அப்புறமாக கால்குலேட் செஞ்சா. சரிங்க, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது நாம் கால்குலேட் பண்ணல, இது அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்திருக்கோம். ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 2018 6.6, 2019 6.6, 2020 கிட்டத்தட்ட 7. ஸோ 6, 7 அப்படின்ற ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இப்போ இந்த ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை வச்சு நாம் PE கால்குலேட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸை IPO உடைய அப்பர் பேண்டாக எடுத்துக்கலாம் 555. ஸோ இதிலிருந்து நம்ம EPS ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 6.9 எடுத்திருக்கோம். அதை வச்சு நம்ம PE கால்குலேட் செஞ்சோன்னா கிட்டத்தட்ட 79.9 வருது. கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது பிஃபோர் IPO. ஆஃப்டர் IPO ஷேருடைய எண்ணிக்கை அதிகரிக்க போகுது. ஸோ அதை வச்சு கால்குலேட் செஞ்சால் EPS ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 6.9 5.85 மாறுது. ஸோ இதை வச்சு நம்ம PE கால்குலேட் செஞ்சோம் அப்படின்னா 94.87 வருதுங்க. இது காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி என்னுடைய தாழ்மையான கருத்து.
சரி, அப்போ அவங்க இண்டஸ்ட்ரி பியர்ஸ் கூட கம்பேர் செய்ய முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, பண்ண முடியுது. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லயே அவங்க பியர்ஸ் கூட கம்பேரிசன் பண்ணி குடுத்துருக்காங்க. அதில சில பியர்ஸ விரைவாக பார்க்கலாம். கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா, பை இண்டஸ்ட்ரீஸ் தான் அதிகமான பிஇ வச்சிருக்காங்க. 65.72 அப்படின்றாங்க. லோவஸ்ட் யாருக்கு இருக்குன்னு பார்க்கும்போது எஸ்ஆர்எஃப் லிமிடெட் 30.58 அப்படின்றாங்க. ஸோ ஆவரேஜ் பிஇ இந்த இண்டஸ்ட்ரியில 42.81ன்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம கால்குலேட் செஞ்ச பிஇ சரியா இருக்கும் பட்சத்தில, இந்த கம்பெனியோட பிஇ தான் இருக்கிறதுலயே அதிகமா இருக்கும். இவங்களோட பியர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போதுன்றது என்னுடைய கருத்து. சரிங்க. இவங்க மத்த பியர்ஸோட டேட்டாவும் குடுத்துருக்காங்க. அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லயே விரைவாக பார்க்கலாம். அதில பார்க்கும்போது பை இண்டஸ்ட்ரீஸ் இப்ப தான் நம்ம பார்த்தோம். பிஇ 65.72 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 33. நவீன் ஃப்ளோரின் கொஞ்சம் ஒரு இம்ப்ரெசிவா இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 32.2 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 82ஆக இருக்கு. ஆஸ்டெக் லைஃப் சயன்சஸ் பிஇ 42.73 ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 24.29. எஸ்ஆர்எஃப் ஓட ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா 177ஆ இருக்கு. அதே மாரி பிஇ பார்த்தீங்கன்னா 30.58 இருக்கு. ஸோ இதில பார்க்கும்போது நவீன் ஃப்ளோரினும் எஸ்ஆர்எஃப்பும் கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கிற மாரி தெரியுது. முடிஞ்சா அந்த 2 ஸ்டாக்கோட ஃபினான்ஷியல் டேட்டாவும் அனலைஸ் பண்றதுக்கு முயற்சிக்கலாம். சரிங்க. முன்ன சொன்ன மாதிரி கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் இயரோட முதல் 9 மாதத்துடைய ஃபினான்ஷியல் டேட்டாவும் குடுத்துருக்காங்க. அதே மாரி போன வருடத்துடைய முதல் 9 மாத ஃபினான்ஷியல் டேட்டாவும் குடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசனுக்கு ஈஸியா இருக்கும். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. பாசிட்டிவான நியூஸ் தான். ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் அதிகரிச்சிருக்கு. பாசிட்டிவான செய்தி தான். அதே மாரி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகரித்திருக்கு. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் 5.67லிருந்து 6.03ஆக அதிகரிச்சிருக்கு. அதுவும் ஒரு பாசிட்டிவான சைன் தான். சரி, கம்பெனி ஏதாவது டிவிடெண்ட்ஸ் இதுவரைக்கும் குடுத்துருக்காங்களான்னு தேடி பார்க்கும்போது இதுவரைக்கும் எந்த டிவிடெண்டும் கம்பெனி அறிவிக்கல அப்படின்றதான் என் கண்ணுக்கு தென்பட்டது. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இந்த கம்பெனி பத்தி உங்கள் கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. வீடியோ பத்தியான ஃபீட்பேக்கும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது முரண் கருத்து இருக்கு, இல்ல தவறு இருக்குன்னு நினைத்தாலோ அதையும் தயவு செஞ்சு பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.